கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. வேளையில் எல்லாரும் குட் ஃப்ரைடேக்காக ஆயத்தப்படுறாங்க, இந்த சிலுவை தியானம் பண்ணுறாங்க. இந்த நாட்களில் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்னென்ன காரியங்களை செய்தார், நமக்காக இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கினா நம்ம எவ்வளோ பேர் தெரியாதனால தான் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஐயோ, எங்களுக்கு விடுதலை கொடுக்குறவங்க இல்லையே, எங்களை காப்பாற்றுறவங்களே இல்லை, எங்களுக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்குதுன்னு வேதனைப்படுறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இயேசு சிலுவையில் பட்ட பாடு, இயேசு நமக்காக பாவத்தை சாபத்தெல்லாம் சுமந்தது நம்ம பாட்டு இல்லை, அவர் தான் நமக்கு ரோல் மாடல். எந்த மனுஷனையும் யாரையுமே நம்ம ரோல் மாடல் வைக்கிறோம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய சின்ன ரோல் மாடலாக வைக்கிறாங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நமக்கு எல்லாவற்றுக்கும் ரோல் மாடல் இயேசு தான். அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம், இதுதான் இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், அவரை போல் நம்ம வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வருத்தப்பட்டு பாரத் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் அது மட்டும் என்ன சொல்கிறாரு, இளைப்பாறு தருவேன்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான காரணம் சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கன்றார். நீங்கள் யார்ட்டும் போவாதீங்க கற்றுக்கொள்கிறதுக்கு. பைபிள் காலேஜ் படித்தா வந்துடுமான்னு நினைக்க, அதெல்லாம் வராது. பைபிள் படித்தா நல்லது, ஒரு நாலேஜ் வரும், பைபிள் நாலேஜ், அவ்வளோதான் ஒழிய நம்ம கற்றுக்கொள்கிறது யார்கிட்ட கற்றுக்கொள்ளணும்னா இயேசுவின் பாதத்தில் தான் கற்றுக்கொள்ளணும். பாருங்கள், என்னென்ன கற்றுக்கொள்ளலாம் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்னு பார்க்கும்போது, நமக்காக பாடுபட்டார். பாருங்கள், அவருக்கு என்ன வந்துச்சு, நம்மளுக்காக ஒரு பாடு பண்ணோன்னு. இது என்னன்னா, நம்ம அவரை போல கஷ்டங்கோ பாடுங்க வந்தாலும் அதை நம்ம சகிக்கணும், அதனால நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று கர்த்தர் நமக்கு விளக்குறார். ஒரு வசனம் பாருங்கள், 1 பேதுரு 2:19, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கணும். அதிலே இந்த 1 பேதுரு 2:20, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இப்போது நன்மை செய்தால் பாடுபடுறது எப்படின்னா பண்ணலாம், எதனா ஒரு தப்பு பண்ணு தண்டா பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டா என்ன பண்ணுறாங்க, உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், போட்டு அடின்னு அடித்து பின்னிடுறாங்க. ஏன்னா அவங்க பண்ண தப்புக்கு அடி வாங்குறாங்க. ஆனால் நம்ம கத்திர பிள்ளைங்க ஒரு தப்பும் செய்யாத, ஒன்றுமே செய்யலைனாக்கா நம்மளுக்கு பாடு வராதுன்னு நினைக்க முடியாது. தப்பு செய்யலை, பாவம் செய்யலைன்னா கூட ஏதாவது என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க, பேசுவாங்க, ஏசுவாங்க. அப்படி செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அநியாயமாக திட்டினா பாடு சகிக்கணுமா. பாருங்கள், மத்தேயு 5 ஒரு வசனம் இருக்குது, நீதி நிமித்தம் துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர் பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு வசனம் சொல்லுது. இப்போ நம்ம நீதி நிமித்தம் துன்பப்படணும் விரும்புகிறார். பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் ஒரு தடவை வசனம் தான் சொன்னார், அவர் வேறு ஒன்றும் சொல்ல. வசனம் சொன்னால் யூதர்களே என்ன பண்ணாங்க, சரியாக அடிச்சிட்டாங்க, கல்லை அடிச்சு போட்டாங்க. அப்படியே ரத்தம் வருது, அப்படியே விழுந்துட்டார். எப்படி இருக்கார் கண்டிஷன்னா, செத்து போயிட்டான்ற மாதிரி இருக்குது. அவனுக்கு அது ஒரு சந்தோஷம், தரத்தான்னு இழுத்துன்னு போய் அப்படி விட்டு போயிட்டாங்க, செத்து போயிட்டாரு. அது சுற்றிங்களாம் கூட சுற்றில விசுவாசிகள் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறமா அப்படியே பார்த்துனே இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபை அப்படியே எழுச்சி நிற்கிறார். அவர் எழுச்சி நின்றுட்டு இந்த விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு, அநேக பாடுகள் வழியாக தான் பரலோக ராஜ்யம் போக முடியும், அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்லிட்டு இவங்களுக்கு ஆற்றல் சொல்லி இன்னொரு இடத்துல ஒழித்துக்கு போயிட்டார் அவர். பாருங்கள், இதுதான் நம்ம இயேசுக்கிட்ட கற்றுக்கிறது. பாடுகள் என்ன பண்ணோம், நமக்காக அவர் பாடுபட்டார். நம்ம கூட என்ன பண்ணோம், அநியாயமாக இந்த மாதிரி உபத்திரம் வந்தாலும் நம்ம பாடுக்கு சகிக்கும் போது அது அவருக்கு பிரீதியாக இருக்குமா, பிரியமாக இருக்குமா. அதனால் பொறுமையோடு சகிக்கணும். தப்பு சொல்ல ஒன்றும் செய்யலை, பாவமே செய்யலைன்னா கூட நம்மளை என்ன பண்ணோம், யாருன்னா திட்டினா பேசுனா ஏசுனா அடித்தா நம்ம பொறுமையோடு சகிச்சா அது அவருக்கு பிரீதியாக இருக்கும். ஏன்னா அவர் கூட ஒரு தப்பும் பண்ணல, ஒரு பாவமும் பண்ணல. அவர் சும்மாவே என்ன பண்ணாங்க, சிலுவையில் போய் ஆணி அடித்து, 2 கையில் ஆணி, 2 காலில் ஆணி, தலையில் முள்முடி, உடம்பெல்லாம் போட்டு ஜாட்டி போட்டு அடிச்சு இழுத்தாங்க. ஒரு தவறும் பண்ணல. அவர் என்ன தெரியுமா சொன்னார், பிதாவே இவளுக்கு மன்னியும்,
இவள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறாள்னு சொன்னாராம். இப்போ நமக்கு கூட என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இது மாதிரி தவறாக நம்ம பிரசங்கம் பண்ணி வசனம் சொல்லி அடித்தா கூட பொறுமையாக செய்யுங்க, பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அடுத்தது என்ன பண்ணார்னா, நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போகிறார் பாருங்க. 1 பேதுரு 2:21 நான் பாடு செய்து நம்ம ஒரு தப்பும் செய்யாத பாடு அனுபவிச்சா அவர் என்ன சொல்கிறாரு, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகள் தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார். எதுக்காக அழைச்சிருக்கிறாருன்னா, ஒருவேளை இயேசு போல அவர் ஒரு பாவம் சேர்த்து அடிபட்டார், நம்ம பாவத்துக்காக அடிபட்டு ரத்தம் சிந்தினார். இப்போ அவரை நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்மளுக்கு முன்மாதிரி வச்சு போயிருக்கிறார். நம்ம ஒரு தப்பும் செய்யாத யாராவது எதுனா பேசுனா ஏசுனா நம்ம என்ன பண்ணோம், அதை பொறுமையோடு சகிக்கணும். இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு வசனம் சொல்லுது. இப்போ கர்த்தர் அதுக்காக அழைச்சிருக்கிறாரு. அது நமக்காக அவர் முன்மாதிரி வச்சு போனார். அவர் செய்யாத ஒரு காரியத்தை நம்மளை செய்யும்படி சொல்ல, அவர் பொறுத்து சகிச்சது போல் நம்மளும் பொறுத்து சகிக்கணும்னு கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது அவர் பாருங்க, 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை. இப்போ அவர் பாடுபட்டாரு. ஆனால் எதுக்காக பாடுபட்டு, நம்ம பாவத்துக்காக அவர் பாடுபட்டார். அவர் ஒரு பாவமும் செய்யலை பாருங்க. உலகத்தில் 33 வருஷம் இருந்தார், 3 வருஷம் ஊழியம் செய்தார். அவர் என்ன செய்யலையா, பாவமே செய்யலையா. அவர் வாயில் வஞ்சனை கூட காணப்படலையா. நம்ம கூட எப்படி வாழணும்னா, பாவமே செய்யக்கூடாது, நம்ம வாயில் வஞ்சனையும் காணப்படக்கூடாது. இது நமக்கு முன்மாதிரியாக அவர் வைத்து நமக்கு செய்த காரியம். இதை நம்ம பின்பற்றணும். முடியுமா முடியாத? கண்டிப்பாக முடியும். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா, இதை பொறுத்துக்குள்ள எனக்கு கிருபை தாங்க. நான் ஒன்றுமே மற்றவங்க பேசினா கூட என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, ஏசக்கூடாது. மற்றவங்க திட்டினா நானும் திட்டக்கூடாது. உண்மை போலவே நான் வாழணும்னு சொல்லி கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்குறார் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இதிலே 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், அதுவே இன்னொரு வார்த்தை, அவர் வையப்படும் போது பயமுறுத்தவில்லை. இப்போது அவர் ரொம்ப பேசினாங்க, என்னென்ன பண்ணிட்டாரு, என்ன செய்துட்டாரு, நான் இதுவில் ஆலயத்தை இடிச்சிட்டு 3 நாளில் கட்டுறேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் ஒரே பயங்கரமாக பேசுகிறாங்க, ஏசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. அப்படிலாம் பேசினா அவர் என்ன பண்ணார், அவர் ஒரு வாயில் வார்த்தையும் வரல, மன்னிப்பு தான் கேட்டு ஜெபம் பண்ணார் ஒழிய அவர் யாரையுமே திட்டவும் இல்லை, பேசவும் இல்லை. அது மட்டும் இல்லை, பயமுறுத்தலையாம். பார், நீங்கள் என்னை அடிக்கிறீங்க இல்லையா, நான் இப்போ கூப்பிட்டேன்னா எங்கள் பரலோகத்துலேருந்து தேவ சேனைகளை அனுப்புனார், அவ்வளோதான் நீங்கள் பாவம் செய்ய இந்த மாதிரி சும்மா அடிக்கிறீங்களானே, உங்களை அப்படி தான், உங்களுக்கு அப்படி பயமுறுத்தலை. அவர் பாருங்க, அவர் பேசுகிறாரு, பயமுறுத்தவே இல்லை. இல்லை பிலாத்தெல்லாம் கேட்குறது, என்னப்பா உன்னை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க, உன்னை பற்றி இவ்வளவோ அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, நீ வாயே திறக்க மாட்டியா கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஒன்றுமே பேசலை. அதை பற்றி தான் வசனம் சொல்லுதுன்னா, ஏசாயாவில் அவர் நம்ம போல அடிக்கப்படும் ஆட்டை போல என்ன பண்ணாராம், ஒரு வார்த்தை கூட பேசாத அமைதலாக இருந்தாராம். அந்த வசனம் படித்தா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். நான் படிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 53:7 ஏசாயா, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும் படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர்கத்திற்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த முன்மாதிரி. நம்ம யாருன்னா பேசினாங்க வச்சு உடனடி ஆமாம் நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பாக பண்ணேன், ஏன் அப்படி சொல்லவே கூடாது, நீதி நியாயப்படுத்தவே கூடாது. இப்போ இயேசு நம்மளுக்கு முன்மாதிரி வைத்து போகிறார். என்ன சொன்னாலும் பொறுமையாக இருங்க, பொறுமையாக செய்யுங்க. அந்த சாந்த குணம் நமக்குள்ளே இருக்கணும்னு விரும்புகிறார். அப்படி இருந்தால் பூமியே சுதந்திரத்து கொள்ளுவோன்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போது நம்ம என்ன பண்ணால், என்ன பேசினாலும் திருப்பி பேசக்கூடாது, ஏசக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம இயேசு போல் வாயை திறவாமல் சமாதானமாக நீங்கள் இருந்து பாருங்கள். வேலை செய்யும் ஸ்தலத்தில் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாகும். குடும்பத்தில் கூட சமாதானம், கணவன்கிட்டையோ மனைவிக்கிட்டேயோ
ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் 4 வார்த்தை பேசுனீங்க, சண்டை வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லை, இப்போ என்ன வருதுன்னா, சண்டைக்கு பதிலாக உடனடியே டைவர்ஸ் தான் நடக்குது. இதெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம என்ன பண்ணால் இயேசுவின் முன்மாதிரி பின்பற்றணும். உங்கள் வீட்டில் ஏன் எப்பப்போ சண்டை நடந்துனே இருக்குது? ஒரே கூச்சல் கூக்குள்ள காரணம், நீ கர்த்தருடைய பிள்ளைய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கூட வீட்டில் எப்போ சண்டை தான் கேட்குதுன்னு காரணம் என்னன்னா, இயேசுனுடைய முன்மாதிரி நம்ம பின்பற்றணும்னு விரும்புகிறார். என்ன சொன்னாலும் மௌனமாக இருங்க, வாய் திறக்காதீங்க, கொஞ்சம் மௌனமாக இருந்து பாருங்கள். பேசுகிறவங்களே அப்படியே அடங்கிடுவாங்க. கத்துறவங்கள அப்படியே என்னென்னா பேசணும் கூட மாட்டார். அதனால் அவருடைய முன்மாதிரி நம்ம பின்பற்றணும். அவர் வையப்படும் போது பயமுறுத்தலை, அவர் என்ன பண்ணோம், பயப்படும்போது பதில் வையலை. இப்படி நம்ம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, அவர் நமக்கு நம்மை நியாய தீர்ப்புக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஒன்றும் பேசலை. ஆண்டவர் நீங்களே பார்த்துங்க, இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, நான் இவங்க பேசுறதுக்கு நான் ஒன்றுமே செய்யலை, என்ன பண்ண சொல்லிட்டு ஒரு காரியம் சொல்கிறாரு, நியாயமாய் தீர்ப்பு செய்யறதுக்கு தம்மை ஒப்பு கொடுத்துட்டார். ஒன்றுமே பேசலை. இது வேதத்தில் எவ்வளோ காரியங்கள் நமக்கு இருக்குது. யோசேப்புன்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவன் அநியாயமாக அண்ணன் தம்பிங்க குழியில் போட்டு, அதுக்கப்புறம் குழியிலேருந்து எடுத்து அப்படி விற்று போட்டாங்க 20 வெள்ளி காசுக்கு. அங்கே போய் ஒரு அடிமையாக விற்கப்பட்டு அந்த இடத்துல ரொம்ப கர்த்தர் கூட இருந்தார். அதனால் பாவம் செய்ய முடிய எஜமாட்டி கூப்பிட்டால் நான் வரமாட்டேன்னார். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னார். சட்டையை பிடிச்சி இழுத்தா பாருங்க, சட்டையை கட்டி போட்டு ஓட்டார். உடனடியாக என்ன பண்ணான், அவன் புருஷன் வந்ததும் இந்த மாதிரி அவன் தான் என்னை பாவம் செய்ய கூப்பிட்டான்னு சொன்ன உடனே அவர் கோவம் ஜெயிலில் போட்டார். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துருந்தா. அவர் என்ன அப்படி கம்முன்னுதார்னா, நியாய வசனம் என்ன சொல்லுதுன்னா, நியாயமாக தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணார், அந்த சிறைச்சாலையே உள்ள அவரை சிறைச்சாலையிலேருந்து அந்த பார்வோனுடைய தேசத்தில் உள்ள அந்த அதாவது எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்தபடியாக ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில் அவனை கர்த்தர் கொண்டு வச்சுட்டார். உங்களுக்கு அநியாயமாக தீரப்பா, உங்களுக்கு அநியாயமாக யாருன்னா உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா, உங்களை திட்டுறாங்களா, காரணமெல்லாம் செய்கிறாங்களே, கவலைப்படாதீங்க, திரும்பி அவங்க பேசாதீங்க, ஏசாதீங்க, நியாயமாக தீர்ப்பு நீங்கள் பார்த்துங்க, அப்படி விட்டுடுங்க. கர்த்தர் அதுக்கேற்றவாறு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த தேசத்தில் தான் அந்த பனிஷ்மெண்ட் போட்டுங்கோ, அந்த ஜெயிலுக்கு போட்டாலும் அந்த தேசத்தில் தான் இருந்தாங்க. அவங்கள கூப்பிடுவோம் இல்லை, அவங்களுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்கவும் இல்லை. இதுதான் கர்த்தர் பிள்ளைக்கு அடையாளம். பாரு, அந்த காலத்திலே அப்படி இருந்தாங்களாம். இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருந்து போனார். நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, 1 பேதுரு 2:24 நம்ம என்ன படிக்கிறோன்னா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அப்படி தழும்புகளால் குணமான. நம்ம பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் சரீரத்தில் என்ன பண்ணார், நம்ம பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணார், சிலுவையிலே சுமந்தார். இதெல்லாம் பற்றி சும்மா இருக்கக்கூடாது, நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. எனக்காக நீ மறுத்தீங்களே, எனக்காக அடிபட்டீங்களே, எனக்காக காயப்பட்டீங்களே, எனக்காக மௌனமாக இருந்தீங்களே, நீங்கள் ஒன்றும் பேசாது இருந்தீங்களே, அதை போல் என்னையும் மாற்றுங்க, உண்மை போல் என்ன மாற்றுங்க, உண்மை போல் நான் சாட்சியாக வாழ எனக்கு உதவி கேட்டு பாருங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்த முக்கியமான 7 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் அப்படி செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற ஐயா. உண்மையாகவே நீ எவ்வளோ நல்லவரப்பா, எவ்வளவோ நல்லவரப்பா. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவர் உண்மை ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு அதன்படி நாங்கள் நடக்கணும்னு எங்களுக்காக செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றியோடு துதிக்கிற ஐயா. இந்த காரியங்கள்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மை போல பொறுமையாய், உண்மை போல தாழ்மையாய், உண்மை போல சாந்தமாய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. எங்களுக்கு விரோதம் எழும்புறவர்களுக்கு விரோதமாக நாங்கள் எழும்பாதபடி ஆண்டவரே எல்லாவற்றையும் பொறுமையோடு சகிக்க எல்லா கர்த்தாவே நியாயம் தீர்க்கிற உமக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மை சந்தோஷமாய் உண்மையில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இந்த நாளிலே இதை பார்க்குறவங்க யார் இருந்தாலும் சரி, அவளை நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லா பிரச்சனையிலேருந்து விலக்கி மீட்டு உண்மை போல மாற்றுங்க, உண்மை போல சாட்சியை நிறுத்துங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.
காட் பிளஸ் யூ.